வணக்கம். தமிழ் சினி நியூஸ் சேனல். தமிழர்களின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு கடந்த சில ஆண்டுகளாகவே தடைபட்டு கிடக்கிறது. எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. மதுரையில் மட்டும் ஆரம்பித்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இப்போது தமிழகம் முழுக்க வெடித்திருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் களமிறங்கிய பின்னர் போராட்டம் அதிதீவிரமாகியுள்ளது. ஜல்லிக்கட்டுக்காக ஆதரவாக சினிமாக்காரர்களும் குரல் கொடுத்து வருவதோடு ஜி.வி. பிரகாஷ், அமீர், கௌதமன், மன்சூர் அலிகான், மயில்சாமி உள்ளிட்டோர் நேரடியாக களத்திலும் இறங்கி போராட ஆரம்பித்துவிட்டனர். எந்தவித அரசியல் பின்னணியும் இல்லாமல் இளைஞர்கள் பட்டாளம் முதலில் ஒன்று சேர்ந்து நடத்தி வரும் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவு பெருகிக் கொண்டே வருகிறது. கிட்டத்தட்ட கோலிவுட் திரையுலகம் முழுவதுமே போராட்டத்திற்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்துள்ளது. மேலும் பல திரை நட்சத்திரங்கள் போராட்ட களமான சென்னை மெரினா கடற்கரையில் நேரில் வந்து இளைஞர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது நடிகர் சிவகார்த்திகேயனும் நடன இயக்குனர் ராகவா லாரன்ஸ் ஆகியோரும் போராட்டம் நடைபெறும் மெரினாவுக்கு நேரில் வந்து தனது ஆதரவை தெரிவித்துள்ளனர். இளைஞர்களோடு இளைஞர்களாக அவர்கள் போராட்டத்தில் பங்கேற்றது இளைஞர்கள் மத்தியில் புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய லாரன்ஸ், தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துள்ளனர். ஜல்லிக்கட்டு விஷயத்தில் இப்போதே பாதி வெற்றி பெற்றுவிட்டோம். விஜய், சிம்பு உள்ளிட்ட பலரும் குரல் கொடுத்துள்ளனர். இந்த போராட்டம் பற்றி நேற்று எனக்கு ஒரு செய்தி வந்தது. அதில் போராட்டக்காரர்களுக்கு தண்ணி, சாப்பாடு, மருத்துவ வசதி போன்றவைகள் இல்லாமல் இருப்பதாக அறிந்தேன். மழை வெள்ளம் வந்தபோதே உதவி செய்தோம். இதற்கு செய்ய மாட்டோமா? போராட்டக்காரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளேன். 1 கோடி செலவானாலும் நான் தருகிறேன். இப்போது நான் சென்று இங்குள்ளவர்களுக்கு தேவையான சாப்பாடு, உணவு, மருத்துவ வசதிகளை கொண்டு வர செல்கிறேன். இதேபோன்று பல்வேறு ஊர்களில் போராடுபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள். மாணவர்கள் என்றால் ஆக்ரோஷக்காரர்கள், வன்முறையில் ஈடுபடுபவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அது பொய் என்பதை நிரூபித்து அமைதியாக போராட்டம் நடத்துகிறார்கள். நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஜல்லிக்கட்டு விஷயத்தில் அரசு நல்ல முடிவை எடுக்கும் என்று நம்புகிறேன். ஒருவேளை அவர்கள் முடிவு எடுக்காவிட்டால் அதன் விளைவு எந்த மாதிரி இருக்கும் என்று தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கே தெரியும். இவ்வாறு ராகவா லாரன்ஸ் கூறினார். இந்த செய்திகளை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும். மேலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.